வாங்க வாங்க. என்னம்மா அம்மா வீட்டுக்கெல்லாம் போய் ஒரு வாரம் இருந்துட்டு ஒரு சுத்து பெருத்துட்டு போல? ஆமாங்க அத்தை, அவ்வளவு கவனிப்பு. ஆமா, நீங்க என்ன உங்க பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு ஒரு சுத்த இழைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏன் உங்க பொண்ணு உங்களை சரியாவே கவனிக்கலையா? என்னது கவனிக்கலையாவா? ஐயோ, என்னையெல்லாம் விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டா. நான் தான் போதுமா இருக்கட்டும், நீயே கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு சிரமம் கொடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டேன். சரிங்க அத்தை. என் பேரு எப்படி இருக்கான்? நீலன் குட்டி, வாங்க வாங்க வாங்க. இந்தாங்கம்மா. அஜிஜிஜோ, என்னது இது? குழந்தை சிரிக்கவே மாட்டேங்கிறான். காய்ச்சல் வர அடிக்கிற மாதிரி இருக்கு. குழந்தைக்கு சளி வர பிடிச்சிருக்கு. என்னம்மா இது? இங்க இருக்கிற வரைக்கும் நான் பார்த்து பார்த்து பக்குவமா குழந்தைய வச்சுக்கிட்டேன். அங்க உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே. என்னது? குழந்தைய கெடுத்து வச்சிருக்கோமா? அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா, இருக்கும்போது குழந்தைக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கா, ஒரு காய்ச்சல் வந்திருக்கா, ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப பாரு, உடம்பு வெது வெதுன்னு கொதிக்குது. சளி வர பிடிச்சிருக்கு. குழந்தைக்கு சொல்ல தெரியுமா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு? நம்ம தான் பார்த்து பக்குவமா வச்சுக்கணும். எப்படி உங்க அம்மாக்கு சமைக்க தெரியாது, நல்லதாவே சமைச்சு போட்டிருக்க மாட்டாங்க. உன் அண்ணக்காரன் பைக்ல முன்னாடி குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பான். விசு 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 விசுன்னு காத்தடிக்குது. குழந்தைக்கு எப்படிமா ஒத்துக்கும்? உன் தங்கச்சிக்காரி அப்பப்ப பக்கத்துல இருக்கிற பொட்டி கடையில போய் அது இதுன்னு வாங்கி கொடுத்திருப்பா. அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு ஒத்துக்குமா? உங்க அப்பா மட்டும் என்ன கண்ட கண்ட பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பாரு. அதுதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். டேய், நீயும் தானே கூட போயிருந்த, இதெல்லாம் பார்க்க மாட்டியாடா? சொல்லுங்க, உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, என்ன பாத்தீங்களோ அத சொல்லுங்க. அது வந்துமா. என்ன வந்துமா போயுமானு? நீங்களும் தானே கூட இருந்தீங்க. எங்க வீட்டுல நம்மள எப்படி பாத்துக்கிட்டாங்க? ஐயோ, சொல்ல விட்ரி. மூஞ்சி முன்னாடி வந்துட்டு நீட்டிக்கிட்டு பின்னாடி போ. மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குதான். அது தண்ணி மாறினதுனால கூட இருக்கலாம். அதுவும் இல்லாம நல்ல வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, கிளைமேட் எல்லாம் மாறுதுல. பெரியவங்க நம்மளுக்கே ஒத்துக்கல, குழந்தைக்கு எப்படிமா ஒத்துக்கும்? எனக்கே 2 நாளா ஒரே சளி. என்கிட்ட இருந்தா அவனுக்கு ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா உனக்கு உடம்பு சரியில்லையா? இதுக்கு தாண்டா அப்பவே அடிச்சுக்கிட்டேன். அவங்களாம் போவேனா, அவங்களாம் போவேனான்னு. சுத்த பத்தமா இருப்பாங்களோ என்னவோ, என்ன தண்ணி யூஸ் பண்றாங்கன்னு கூட தெரியல. இதெல்லாம் தேவையா அவனுக்கு? ஆமா ஆமா, இந்த அம்மா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனரோட பொண்ணு. அப்படியே இமயமலையில இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிப்பாங்க. நாங்களும் சாக்கடை தண்ணி தானே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம போகுது. பேசுறது பாரு, அப்படியே இரிட்டேட் ஆகுது. என்ன என்னைய பார்த்தா கேக்குறாங்களோ உங்க அம்மா? பதில சொல்லுங்க. மா, அவங்க எல்லாம் நல்லாதாம்மா பாத்துக்கிட்டாங்க. நான் தான் சொல்றேன், கிளைமேட் மாறிடுச்சுன்னு. அதான், வேற ஒன்னும் இல்ல. சரி, நீங்க போனது என்னாச்சு? காதும் நல்லா இருக்காதா? அவளுக்கு என்ன, அவளும் என்ன நல்லா கவனிச்சுட்டா, நானும் அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டேன். மாப்பிள்ள சொல்லவே வேணாண்டா, என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாரு. அடி எதுவும் படலையே. என்னம்மா? இல்ல இல்ல, விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாருன்னு சொன்னீங்களே, அடி எதுவும் படலையேன்னு கேட்டேன். டேய் தமிழு, நம்ம மாப்பிள்ள அவங்க அம்மாக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட் வாங்கி கொடுத்திருக்காருடா. அந்த பெட்லயே நிறைய பட்டன்லாம் இருக்குடா. அந்த பட்டன் அழுத்தினா போதும், பெட்ல என்னமோ பால் மாதிரிலாம் வருது. அதுவே நம்ம உடம்ப மசாஜ் பண்ணுதுடா. அவங்க அம்மாக்காக அவர் 50,000 60,000 செலவு பண்ணி வாங்கி கொடுத்திருக்காருடா. இப்ப என்னத்துக்கு இதை இங்க சொல்லி அடி போட்டுக்கிட்டு இருக்கு? நல்லது தானமா. அவங்க அம்மாக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம தானே இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஆமாண்டா தமிழு, என்ன பண்றது? எனக்கும் ஒரே இடுப்பு வலி, கை கால் வலியா தான் இருக்கு. அந்த பெட்ல போய் படுத்து பார்த்தேன்டா, அவ்வளோ நல்லா இருக்குடா சுகமா. மாப்பிள்ள ரொம்ப பீத்திக்கிட்டு தான் இருந்தாரு. நான் அதை வாங்கிட்டேன், எங்க அம்மாக்கு இதை வாங்கிட்டேன்னு நானும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் பையன் மட்டும் என்ன குறைச்சலா? எனக்கு எல்லாம் வாங்கி போடுவான்னு. அடி போட்டாச்சுல. தமிழு, நீ எனக்காக வாங்குற மாதிரி ஐடியா இருந்தா மட்டும் சொல்லுப்பா. நான் உன்னை ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்குன்னு எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்கு. நீ என்கிட்ட சொல்லு, நான் மாப்பிள்ளைகிட்ட எங்க வாங்கினாரு, எப்படி வாங்கினாருன்னு விசாரிச்சு சொல்றேன். அப்படியாமா? சரிம்மா. நான் ஐயோ அத்தை, அந்த மாதிரி பெட்டெல்லாம் நோயாளிங்களுக்கு. நோய் வந்தவங்க, சீக்கு பிடிச்சவங்க, நாளைக்கே போய் சேரணும்னு இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி பெட் வாங்கலாம். உங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரிலாம்? நீங்க என்ன நாளைக்கேவா போய் சேர போறீங்க? ஏய் தனு, ஐயோ அப்படி சொல்ல வரலட்ட. உங்க மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப வருஷமா கை கால் முடியாம உட்கார்ந்த இடத்துல தானே இருக்காங்க. நடக்க கூட முடியாதுல அவங்களால. படுத்து படுக்கை ஆயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி பெட் எல்லாம் தேவைப்படும். உங்களுக்கு எதுக்குன்னு சொன்னேன். அத்தை, நம்ம நல்லதை நிறைய சாப்பிட்டுட்டு நல்ல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே கேட்டுக்கிட்டு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். பாக்காதீங்க, இத நான் சொல்லல, போன வாரம் வாரமலர்ல போட்டிருந்தாங்க. எம்மாடி, நீ சொல்றதெல்லாம் உன்ன மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு. என்ன மாதிரி வயசானவங்க இதுக்கப்புறம் எப்படி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது? அத்தை, உங்களுக்கு இப்ப உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், அவ்வளவுதானே. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, உங்க உடம்பு சூப்பரா வச்சுக்கலாம். என்னங்க, நான் ஒரு லிஸ்ட் போட்டு தரேன், அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அத்தையோட உடம்ப எப்படி ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க. அடியே, என்னடி பண்ண போற? அத்தைக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணுங்க. அதுக்கு தான் உங்களை போய் வாங்கிட்டு வர சொல்றேன். போங்க 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 போங்க. என்ன பண்ண போறா இவ? ஐயோ, இவள நினைச்சா வேற பயமா இருக்கே. என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. எதுக்கடி இப்ப கடைக்கு போக சொல்ற?
உங்க அம்மா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்லங்க, அதான் நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எப்படி எல்லாம் பிளான் போடுறாங்க. பெட் வேணுமா? பெட்டு பெரிய ராஜமாதா ஆகலான்னு ட்ரை பண்றாங்களாம். நினைச்சேன் அப்பவே உங்க தங்கச்சி வீட்டுக்கு போறப்பே நினைச்சேன் வரும்போது 7:30 கூட்டிட்டு வராம இருக்காதுன்னு தெரியும். இங்க பாருங்க, உங்க அம்மா சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவாங்க, ஆனா கறி இல்லாம அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது. அதனால இன்னையில இருந்து அவங்களுக்கு நான்வெஜ் கட்டு. ஐயோ ஏண்டி? இனிமே உங்க அம்மாக்கு கறிய தூக்கிட்டு வெறும் காய மட்டும் தான் கொடுக்க போறேன். அப்பதானுங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். அதுவும் சமைச்செல்லாம் கொடுக்க மாட்டேன், பச்சையா தான் கொடுக்க போறேன். போங்க, சமைக்காம என்னென்னலாம் அப்படியே பச்சையா சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி காய்கறியா போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. போங்க. ஐயோ 5 நாள் மாமியார் வீட்டுல நிம்மதியா இருந்தேன், இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, இவளும் சும்மா இருக்க மாட்டா. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. அத்தை, நிலன் தூங்கிட்டானா? ரொம்ப நல்லது. கொடுங்க அத்தை, நான் பெட்ல படுக்க வச்சுட்டு வரேன். சரிம்மா. தம்பி எப்படி? நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்னது, கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா? இல்ல தூங்குறேன்னு சொன்னேன். ஐயோ, என்னத்த இது? பகல்ல எல்லாம் தூங்குனீங்கன்னா நல்ல வெயிட் போடும் தே. உங்க வயசுக்கு நீங்க இப்படி பொழுதுனிக்கும் தூங்கிட்டே இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் காதோட மாமியார் மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடும். இருங்கத்த, நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னு வெச்சுக்கோங்க, நல்ல ஸ்லிம்மா அழகா ஆரோக்கியமா இருக்கலாம் தெரியுமா? ஏண்டி, ஏற்கனவே குச்சி மரத்தனடி இருக்கேன், இதுக்கு மேல என்னடி ஸ்லிம்? ஸ்லிம்ன்றது ஒல்லியா இருக்கிறது மட்டும் இல்லத்த, ஒரு ஷேப்டா அழகாவும் இருக்கணும். ஏண்டி, காலம் போன கடைசியில சேப் இருந்தா என்ன, இல்லனா என்ன? உட்றேன். அது எப்படி விட முடியும்? பெட்டா கேக்குற பெட்டு மவளே, உன்னை ஒரேடியா பெட்ல படுக்க வைக்கிறேன் இரு. அத்த கொடுங்க அத்த, தம்பியை கொடுங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அத்த என்னடி இது? வீடு கூட்ட போறியா? மாப்பம் போட போறியா? சரி பண்ணு. அப்பனா நான் நிலன் கிட்ட போய் கொஞ்ச நேரம் தூங்கவா? அத்த, நிலன் பக்கத்துல போய் தூங்க வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன், வீடெல்லாம் கூட்டி மாப் போடுற வேலையை நீங்க பாத்துக்கோங்க. ஏய், என்னடி சொல்ற? நான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? ஆமாங்க அத்த, ஆரோக்கியமா இருக்கணும்ல. பெட்ல படுத்துக்கிட்டு அந்த பெட் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து 4 வேலை செஞ்சீங்கன்னா அதுவே ஒரு எக்ஸசைஸ் தானே. வாங்க அத்த. ஐயோ அத்த வாங்க, எப்படி எல்லாம் வீடு கூட்டி துடைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அம்மா, மத்தியானம் ஃபுல்லா வேலை பெண்ட நிமித்திட்டா. இந்த வீட்ல இவ மாமியாரா இல்ல நான் மாமியாரான்னு தெரியலையே. இத பண்ணுங்க, அத பண்ணுங்க, இப்படி தொடங்க, அப்படி தொடங்கன்னு சொல்லி இந்த வீட்டையே என்ன க்ளீன் பண்ண விட்டுட்டாலே. இடுப்பெல்லாம் ஒரே வலியா வலிக்குதே. அப்பா. எம்மா தன்மை, சாப்பாடு செய்யறேன்ட்டு போனியே, என்னம்மா ஒரு வாசம் கூட வரல? எம்மாடி. அத்த வந்துட்டேன் அத்த. அம்மாடி சமைச்சிட்டியா? ஆமா, என்னம்மா சமைச்ச? 1 மணி நேரமா கிச்சன்லயே தான் இருந்த, ஆனா வாசமே வரலையே. அத்த, உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன் அத்த, அத வாசமே வரலன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலா செஞ்சியா? என்னதுமா அது? அத்த, சூப்பு அத்த, சூப்பு. மட்டன் நல்லி சூப்பா? குடு சூப்பை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா பசி கப 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 கபான்னு எடுக்கும். அப்போ உட்காந்து மட்டன் குழம்பு ஊத்தி சிக்கன் கிரேவியை தொட்டு அடிச்சு நவுத்திர வேண்டியதா. கொண்டா. ஐயோ அத்த, உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்ல. மட்டன்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, சிக்கன்ல ஹை புரோட்டீன், அதுவும் சூடு வேற. மீன் வெயிலுக்கு நல்லாவே இல்லத்த, நண்டு ரொம்ப காஸ்ட்லி அத்த, அதான் காய்கறி எல்லாம் போட்டு சூப்பு கொண்டு வந்திருக்கேன். என்னது, சூப்புல காய்கறியா? காய்கறியில சூப்பா? ஏமா என்னம்மா, நான் தான் கறி சாப்பிடாம இருக்க மாட்டேன்னு தெரியும்ல, என்னம்மா அது காய்கறியில எடுத்துட்டு வந்திருக்க? வேற ஏதாவது செஞ்சு நீ ஏமாத்துறியா? ஏய் தன்மை, நீ என்ன பிராங்க் பண்றதானே? ஆமா, உன் மூஞ்சிக்கு பிராங்க் ஒண்ணுதான் கேடு. அத்த சாப்பிடுங்க அத்த, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு. அது ஒண்ணும் இல்ல, காது இப்படி எல்லாம் உங்க மாமியாருக்கு செஞ்சு கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் உங்க மாமியாருக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ஆனா நான் அப்படியாத்த உங்களை எப்படி நல்லா பாத்துக்குவேன். உங்க வீட்டுக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன், உங்க பொண்ணு மாதிரி உங்களை பாத்துக்குவேன்னு சொன்னல. தனு, என்னங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் தனு, டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. ஐயோ அத்தை, அவர் வேற கூப்பிடுறாரு, இந்தாங்க அத்தை புடிங்க. அத்தை, உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா பண்ணது அத்தை, எல்லா காய்கறியும் போட்டு சூப்பு, நல்ல வெஜிடபிள் சாலடும் பண்ணிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க. என்ன என்னதான் பண்றது, உங்களுக்குலாம் இப்படி செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்கு, ஆனா எனக்கு அப்படியா ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் அவரை போய் வெறும் மட்டன் பிரியாணியும் போனா போதுன்னு சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்கு இப்படி யாராவது பார்த்து பக்குவமா செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்கா என்ன? சரி நீங்க சாப்பிடுங்க, நான் போய் ஏதோ கொஞ்சம் இந்த பிரியாணிய வயித்துல ஒரு ஓரமா கொட்டிக்கிறேன். என்ன பண்றது, என்னாலமா அப்படி. அடி பாவி,
ஒரு பெட்டு கேட்ட பாவத்துக்கு என் கையில இப்படி தள்ளிட்டு போயிட்டாலே. பெட்டு இல்ல உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். ஆனா அந்த கறி கூட இல்ல, வேற காய சாப்பிட சொல்லி நான் ஆடு மாடி மாதிரி துரத்தி விட்டு போறாளே. ஐயோ.